ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காரப்பொரி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். மழை காலத்தில் ஈவினிங் டைம் சூடான டீ இல்லைனா காஃபியோட இந்த காரப்பொரி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. கடையில் வாங்கினீங்கன்னா எந்த ஒரு ஃப்ளேவருமே இருக்காது. வெறுமனே மஞ்சள் பொடி போட்டு அவ்வளோதான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இது நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுவே தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த நேரத்தில் 10 பல்லு பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கோம். இதை ஆயிலில் சேர்த்துக்கோங்க. ஆயிலில் முதல்ல இந்த பூண்டு பல்லு சேர்க்கணும். அப்போ தான் பூண்டோட ஃப்ளேவர் எல்லாம் இந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும். பொரி சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்குங்க. அதனால் முதல்ல பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம், கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அடுத்ததாக இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்க்குறேன். கடலை பார்த்திங்கன்னா பச்சை கடலை தான், ரோஸ்டட் கடலை கிடையாது. நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பி ஆயிரும். அதனால் பச்சை கடலையாக சேர்த்துக்கோங்க. இப்போது கடலை ஓரளவு பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகணும். அப்போ தான் நம்ம பொரி சாப்பிடும்போது வாயில் கடிபடும்போது நல்லா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரப்பொரி அப்படின்னாலே மஞ்சள் கலரில் தான் இருக்கும். அதனால் நம்மளும் மஞ்சள் கலர் சேர்த்துக்கலாம். மஞ்சள் வாசனை பார்த்திங்கன்னா காரப்பொரி சாப்பிடும்போது அதுவும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பொரியிலே ஆல்ரெடி உப்பு இருக்கும். நம்ம இந்த கடலை பொட்டுக்கல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கிறோம். அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணான்னா பரவாயில்ல. காரப்பொடி சேர்த்ததுக்கப்புறமா உடனே பொரியை கொட்டிடுங்க. நான் 1 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். பொரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே அடுப்பை எரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு என்னமோ அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எங்கே போச்சுன்னே தெரியாது. பொரி நல்லா இழுத்துரும். நல்லா மொறு மொறுன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். சூப்பராக காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கடையில் வாங்குகிற டேஸ்ட்டில் இருக்காது. நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதே தனி தான். ரொம்பவே சூப்பரான சுவையான காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டீயோட ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.